பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிக்கணும்னு எய்ம் பண்ணுறான். எதுக்காக? அந்த பொண்ணு லவ் பண்ணலங்கிறதுக்காக. அதனால அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டோட வருது. அவன் ஃப்ரெண்டும் வரங்குது. ஆனால் வேண்டாம், நான் பேசி பக்குவமாக சொல்கிறேன்னு சொல்லி அவள் தனியாக வரா. இங்கே வந்து ஒரு பையன் அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வந்துட்டுருக்கான். வரும்போது டைம் என்னன்னு கேட்குறான். இந்த பொண்ணு கோவமாக தனியாக இருக்கிற பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டு முறைச்சிட்டு போயிடுது. இவனும் போயிடுறான். போயிட்டு நேராக வரான். வந்து அவங்க அம்மா சமாதி இருக்குது, அங்கே ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கி வச்சு நின்றுட்டுருக்கான். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, கத்துற அலற சத்தம் கேட்குது. என்னடான்னு இவன் போய் பார்க்குறான். அந்த 2 பசங்க ஆசிட் அடிக்கிறது வெயிட் பண்ணுறாங்க. இவன் காப்பாற்றி அந்த பொண்ணை அனுப்பிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கு. அந்த பசங்க ஓடிடுறானுங்க. ஓடனே அந்த பொண்ணு சாரின்னு சொல்லுது. ஸோ இப்போ மட்டும் ஏன் சாரின்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை என்னை காப்பாற்றுறதுக்காக சொன்னேன் அப்படின்னோடனே, காப்பாற்றினா தான் நீங்கள் எதுவும் பேசுவீங்களா? எது வந்தாலும் உங்கள்கிட்ட எது நல்லது பண்ணி தான் உங்கள்கிட்ட பேச வைக்கணுமா? நாங்களாம் எது தவிச்சதுக்கு கூட எதுவுமே தண்ணி தரான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் காரணமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சுருக்குன்னு இருக்குது. அந்த பொண்ணு மறுபடியும் சாரின்னு சொல்லுது. போகும்போது ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாரு. பொண்ணுங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை சாரி, ஆனால் பசங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் நம்மளும் பரவாயில்லன்னு சொல்கிறோம்.